முன்னாடி என்ன சொல்லியிருந்தாங்கன்னா ரெண்டு பேருமே திமுகவும் சரி பிஜேபியும் சரி இதுக்கு முன்னாடி என்ன சொல்லியிருந்தாங்கன்னா அது என்ன இல்லைப்பா உன்னே தான் பார்த்துட்டான் அது என்ன இல்லைப்பா ஓங்கூரில் எனக்கு தெரியாதா இப்படி தான் ஓடிட்டு இருந்தாங்க. இன்னைக்கு ரொம்ப நிதர்சனமாக நெத்தி பூட்டில் அடித்த மாதிரி சொல்லியிருக்கிறாரு. கரெக்டாக அடித்தாருங்க மோடி அவர்களே. மோடிஜி என்ன அலர்ஜி தமிழ்நாட்டுக்குள்ளே வச்சுக்காதஜி, நாங்கள் பல பேருக்கு தண்ணி காட்டினவங்க, நீங்கள் எங்களுடைய களம் என்பது வேறுன்றதை பட்டவத்தமாக அடிச்சிருக்காங்கல்ல. இப்போ திமுகவும் பிஜேபியும் கதற ஆரம்பிச்சிட்டாங்க, ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. இந்த கதறல்கள் எந்த அளவுக்கு இருக்குன்னா மண்டை சூடு ஓவராகி மூளை முத்தி போன மாதிரி கிட்டத்தட்ட அவங்க போடக்கூடிய பதிவுகள்லாம் தரங்கட்ட பதிவாக இருக்குது. நீங்கள் ஆதவர்ஜினா இதுக்கு முன்னாடி என்ன சொன்னீங்க, அந்த ஆள் கிடக்கிறான் சொன்னீங்களா? இப்போ பேசு. நேரடியாக சொல்லிட்டாரு. என்ன சொல்லிட்டாரு, யுத்த காலம் ஸ்டார்ட் ஆகிடுச்சு, சண்டேல நீ எவனுக்கும் இங்கே இடம் கிடையாது, எல்லாம் ஓரமாக போயிரு, டிஎம்கே வர்சஸ் டிவிக்கு தான் அடிச்சிட்டாரா ஒரேடியா, உனக்கு எனக்கு தான்டா சண்டை, வா சண்டை செய்ய நான் தயார். அதாவது பெத்த பேர் வச்சுட்டு அப்பன்னு சொல்ல வேண்டியது, விளம்பரம் செய்ய வேண்டியது, ஆனால் மக்களை கபலீகரம் செய்து கொண்டிருக்கிறீர்கள். உகன் நம்ம பேசணும், விஜய் அவர்களை எதையெல்லாம் குறித்து பேசுவார், இன்றைக்கி அதை குறித்து பேசியிருக்காரு இல்லையா. குறிப்பாக பெண்களுடைய பாதுகாப்பின்னு, பெண்களுக்கு மீதான அந்த பாலியல் அத்துமீறலாகட்டும், விவசாயிகள் குறித்து அவர் பேசின விஷயமா இருக்கட்டும், திமுக வேறு எல்லா பேரும் பேசும்போதும் சரி, பல வாடகை வாயர்களும் பேசும்பொழுது நாங்கள் நெருக்கடி கொடுக்கவே இல்லையே, கொடுத்தாலும் சொல்ல சொல்லுங்கள், அவங்க செய்தி தொடர்பாளர் சொல்ல சொல்லுங்கள். நீங்களே விஜய் சொல்லிட்டாரா? ஒரு மெயின் ஸ்ட்ரீம் மீடியா விஜய் ஸ்டாலினை குறித்து பேசிய பொழுது, கடுமையாக பேசிய பொழுது லைவை கட் பண்ணாங்க. திரும்பவங்களுக்கு எந்த ஒரு வளர்ச்சியுமே கொண்டு வராமல் நீங்கள் ஊடகத்தை வைத்துக்கொண்டு வளர்ந்தது போல ஒரு காட்சி அமைப்புகள் படுத்துறீங்க இல்லையா. அதை திமுக இங்கே செய்துனாக்கா மோடி அவர்கள் அங்கே செய்கிறாங்க பொழுது ரெண்டு பேரையும் பேர் சொல்லலை பயம் சொல்லிட்டு நேரடியாக அடிச்சிட்டார்ல. எனக்கு எந்த பயமும் இல்லை, என்கிட்ட ஊழல் இல்லை, என்கிட்ட குற்றச்சாட்டு கிடையாது, நான் உங்களை மாதிரி கனிம வளர்த்துருக்கல, கொலைப்படல, கொள்ளையடிக்கல, கோடி சொத்து சேர்த்து வைக்கல, நான் பொழைச்சேன் டேக்ஸ் கட்டியிருக்கிறேன், வா நீ நான் பேசிக்கலாம். இல்லை, சினிமா ஹீரோல இருந்து இப்போ ஸ்க்ரீன் டு பொலிட்டிக்கல் ஜோக்கர் அப்படிங்கிற மாதிரி மாறிட்டாரு. தான் சொன்ன பொலிட்டிக்கல் இந்த ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷன் விஜய் பண்ணியிருக்காரு. சட்டையை அவுத்துட்டு பைத்தியக்கார மாதிரி சாட்டில் அடிச்சிருக்காரு. யார் ஜோக்கர்? இங்கே மக்கள் செத்துக்கிட்டு இருக்கும் பொழுது விளக்கேற்றுங்க, கை தட்டுங்கன்னு சொன்ன ஜோக்கர் யார்? பேசுவோம். நீங்கள் இப்போ என்ன பண்ணுவீங்கன்னாக்கா நல்லா யோசிச்சு பாருங்கள். அதிமுக விட்டுருவாங்க, டிஎம்கேவும் பிஜேபி இப்போ ஒரு கை கோர்க்கும் பாருங்கள், அப்படியே ஒட்டி பிறந்த ரெட்டை குழந்தைய போல இப்போ ஒன்று சேருவாங்க பாருங்கள். ரெண்டு பேரும் ஒன்று சேர்ந்து பின்னி பிணைஞ்சு விளையாடுவாங்க. இந்த நிமிடத்தில் எடப்பாடி யோசிச்சிருப்பாரு, நம்ம அமித்ஷாவை பார்த்ததுக்கு கூடாது. ஃபைன் டைம் மீடியா நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் சிங்குவன். நம்ம சிறப்பு நிகழ்ச்சியில் நம்மோடு இணைந்திருக்கிறார் காங்கிரசின் ராவுத்தர் இப்ராஹிம் அவர்கள். வணக்கம். வணக்கம். தமிழக வெற்றி கழகத்தின் முதல் பொதுக்குழு கூட்டம் இன்றைக்கு திருவான்மையூரில் நடைபெற்றது. இதில் விஜய் பேசிய பேச்சுக்கள் என்பது பெரும் அனலை தமிழ்நாட்டு அரசியல் கிளப்பியிருக்கு. அதிலும் குறிப்பாக முதல்வர் மு.க. ஸ்டாலின் அவர்களையும் பிரதமர் மோடி அவர்களையும் டைரக்டா பயங்கரமா அட்டாக் பண்ணியிருக்கிறாரு. முதல்ல இந்த விஷயத்தை எப்படி பாக்குறீங்க? இந்த வச்சுக்க அப்படிதான் பார்க்குறேன். அதாவது இதுக்கு முன்னாடி என்ன சொல்லியிருந்தாங்கன்னா ரெண்டு பேருமே திமுகவும் சரி பிஜேபியும் சரி இதுக்கு முன்னாடி என்ன சொல்லியிருந்தாங்கன்னா அது என்ன இல்லைப்பா உன்னே தான் பார்த்துட்டான் அது என்ன இல்லைப்பா ஓங்கூரில் எனக்கு தெரியாதா இப்படி தான் ஓடிட்டு இருந்தாங்க. இன்னைக்கு ரொம்ப நிதர்சனமாக நெத்தி பூட்டில் அடித்த மாதிரி சொல்லியிருக்கிறாரு. முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்களே பேரை மட்டும் பெருசாக வச்சா பத்தாத செயல்பாட்டில் இருக்கணுன்ற மாதிரியும் மோடி அவர்களே கரெக்டாக அடித்தாருங்க. மோடி அவர்களே, மோடிஜி என்ன அலர்ஜி தமிழ்நாட்டுக்குள்ளே வச்சுக்காதஜி, நாங்கள் பல பேருக்கு தண்ணி காட்டினவங்க, நீங்கள் எங்களுடைய களம் என்பது வேறுன்றதை பட்டவத்தமாக அடிச்சிருக்காங்கல்ல. இப்போ திமுகவும் பிஜேபியும் கதற ஆரம்பிச்சிட்டாங்க, ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. இந்த கதறல்கள் எந்த அளவுக்கு இருக்குன்னா மண்டை சூடு ஓவராகி மூளை முத்தி போன மாதிரி கிட்டத்தட்ட அவங்க போடக்கூடிய பதிவுகள்லாம் தரங்கட்ட பதிவாக இருக்குது. நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கா திமுகவை சார்ந்த வாடகை வாயர்கள்ட்ட நம்ம தரத்தை எதிர்பார்க்க முடியாது தான். இருந்தாலுமே சொல்கிறேன், அவன் கிறுக்கன ஆகிட்டானான்னு கூட எனக்கு சந்தேகமாக இருக்குது. அவ்வளவு தரங்கட்ட பதிவுகளை போட ஆரம்பிச்சிட்டாங்க. என்ன சொன்னார், தர்க்க ரீதியாக சண்டைக்கு வா, நீங்கள் செஞ்ச ஆட்சி லட்சணத்தை தான் நாங்கள் சொல்லிட்டு இருக்கணுமோ அதை பற்றி பேசுகிறானா, அதை பற்றி பேசாமல் பைத்தியக்கார பசங்க மாதிரி இப்போ பேச ஆரம்பிச்சிருக்காங்க வலைத்தளங்கள் பொழுது. சண்டை செய்வோம் வாங்க, அவ்வளோதான். ஆனால் கதறல் சத்தம் அதிகமாக கேட்குது அப்படிங்கிறீங்க. ஆனால் பெருசாக தலைவர்கள் மட்டத்திலேருந்து எந்த ஒரு ரிப்ளையுமே எதுவுமே வரலையே. பெருசாக உத்தரவு வரணும்ல, பெரிய ஓனர் சின்ன ஓனர் ரெண்டு ஓனர் உத்தரவு பண்ணணும்ல. பெரிய ஓனர் யார்? ஜி அவர்கள், மோடி ஜி. சின்ன ஓனர் யார்? ஸ்டாலின் அவர்கள். ரெண்டு பேருக்கும் கீழே இருக்கக்கூடிய அடிமைகள் காத்திருப்பாங்க தலைவருடைய உத்தரவு வரணுன்றதுக்காக. ஆனால் நீங்கள் எழுதி வச்சுக்கங்க, நிச்சயமாக உதயநிதி இது குறித்து வாய் தரப்பார். நீங்கள் ஆதவர்ஜினா இதுக்கு முன்னாடி என்ன சொன்னீங்க, அந்த ஆள் கிடக்கிறான் சொன்னீங்களா? இப்போ பேசு. நேரடியாக சொல்லிட்டாரு. என்ன சொல்லிட்டாரு, யுத்த காலம் ஸ்டார்ட் ஆகிடுச்சு, சண்டேல நீ எவனுக்கும் இங்கே இடம் கிடையாது, எல்லாம் ஓரமாக போயிரு, டிஎம்கே வர்சஸ் டிவிக்கு தான் அடிச்சிட்டாரா ஒரேடியா, உனக்கு எனக்கு தான்டா சண்டை, வா சண்டை செய்ய நான் தயார். அதாவது எம்ஜிஆர் அவர்களை நீங்கள் இதற்கு முன்பாக விஜயோட ஒப்பிட்டு சொல்லிக்கிட்டு இருந்தாங்க. நான் என்ன சொல்கிறேன், இனிமேல் ஒப்பிடாதீங்கன்றேன். கலைஞருக்கும் எம்ஜிஆருக்கும் சண்டை வந்த பொழுது ரெண்டு பேரும் பிரிந்து தனித்தனியாக பயணத்தை தொடங்கினாங்க. ஆனால் சமகாலத்தில் என் மக்கள் இவ்வளோ கஷ்டப்படுறான், என் கண்ணுக்கு முன்னாடி இந்த மக்கள் இவ்வளோ கஷ்டப்படுறான், இவ்வளோ கொடுமைகளை வேதனை அனுபவிக்கிறான் பொழுது இவர்களுக்காக நான் இந்த அரசியல் காலத்தில்
பதவியின் உச்சம். நல்லா யோசிச்சு பாருங்க. இப்போ அவர் வகிக்கக்கூடிய அந்த அரசியலில் கிடையாது. சரி, இன்னைக்கு அவர் சினிமாவில் இருக்கக்கூடிய போது உச்சத்தில் இருக்கும்பொழுது ஒரு சமகாலத்தில் கூட சண்டை போடுவதற்கு வந்து நிற்கிறார்ல. இப்படி ஒரு தலைவன் வரணும்னு வரலாறு எதிர்பார்த்து கொண்டிருந்தது போல விஜய் வந்திருக்கிறது உள்ளபடி வரவேற்கத்தக்க பொழுது இனி நீங்கள் அதை எம்ஜிஆர் கூட ஒப்பிட வேண்டாம். இது புது களம், புதிதாக ஒரு நபர் வந்திருக்கிறார், மக்களுக்காக வந்திருக்கிறார், வாங்க சண்டை செய்வோம், அவ்வளோதான். விஜய் அவர்கள் பேசும்போது இன்னொரு விஷயத்த குறிப்பிட்டிருந்தாரு. மக்கள் விரோத ஆட்சி நடக்குது, இது டோட்டலா வந்து மன்னர் ஆட்சி. எப்பவுமே வந்து ஒவ்வொரு குடும்பமும் நல்லா இருக்கணும் அப்படின்னு நடத்துறதுதான் வந்து நல்லாட்சியை தவிர ஒரு குடும்பம் மட்டுமே நல்லா இருக்கணும் அப்படின்னு சொல்றது நல்லாட்சியா அப்படிங்கிறத கடுமையாக விமர்சிச்சிருக்காரு. இது டோட்டலா வந்து ஸ்டாலின் அவர்களையும் உதயநிதி அவர்களையும் அட்டாக் பண்ணியிருக்காருங்கிறது வந்து தெரியுது. அப்ப எதிர்கால அரசியல் வந்து விஜய் விசஸ் உதயநிதி அப்படின்னு போறத வந்து ஒரு மறைமுகமாக சொல்லியிருக்கிறாரா விஜய்? உதயநிதி அந்த கேட்டகரியிலே கொண்டு வரல விஜய் அவர்கள். முதல்ல புரிஞ்சுக்கோங்க. நேரடியாக அடிச்சடி ஸ்டாலின் தான் அடிச்சிருக்கிறாரு. நேரடி அடி வந்து ஸ்டாலின் அவர்களுக்கு தான். ரொம்ப தெளிவாக புரிஞ்சுக்கணும். சுரண்டி தின்று கொண்டு இருக்கிறார்கள். எலிகள் தான் அந்த வேலையை பார்க்கும். பொந்துக்குள்ளே போய் ஒளிஞ்சிக்கும், தேவையான போது வந்தும் ஆட்டையை போடும், திங்கும், ஓடி போய் ஒளிஞ்சிக்கும். இதே வேலையை பார்த்து கொண்டு இருக்கணும் பொழுது ஒரு ஆட்சி எப்படி இருக்க வேண்டும் என்பதை முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்களுக்கு தெரியவில்லை. பெத்த பேர் வச்சுட்டு அப்பன்னு சொல்ல வேண்டியது, விளம்பரம் செய்ய வேண்டியது. ஆனால் மக்களை கபலீகரம் செய்து கொண்டிருக்கிறீர்கள். குகன் நம்ம பேசணும். விஜய் அவர்களை எதையெல்லாம் குறித்து பேசுவார் இன்னைக்கு அதை குறித்து பேசியிருக்கார் இல்லையா? குறிப்பாக பெண்களுடைய பாதுகாப்பின்மை, பெண்களுக்கு மீதான அந்த பாலியல் அத்துமீறலாகட்டும், விவசாயிகள் குறித்து அவர் பேசின விஷயமா இருக்கட்டும், திமுக வேறு எல்லா பேரும் பேசும்போதும் சரி, பல வாடகை வாயர்களும் பேசும்பொழுது நாங்கள் நெருக்கடி கொடுக்கவே இல்லையே, கொடுத்தோன்னா சொல்ல சொல்லுங்கள், அவங்க செய்தி தொடர்பாளர் சொல்ல சொல்லுங்கள். நீங்களே விஜய் சொல்லிட்டாரா? எங்கே மாநாட்டில் ஆரம்பிச்சு இன்னைக்கு நடந்த இந்த கூட்டத்திற்கு வரைக்கும் எனக்கு நீங்கள் வந்து நெருக்கடி கொடுத்து கொண்டே இருக்கிறீர்கள். ஆற்று அணைவோட தடுக்கலாம், காற்றை தடுக்க முடியாது. தடுத்தேன்னா அது புயலாக மாறிச்சுன்னா என்ன நிலைமை ஆகும்ட்டு நான் முன்னாடியே சொல்லியிருக்கிறேன். விஜய் நினச்சாருன்னா 3 நாள் ஆட்சி முச்சந்தி கொண்டு வந்துட முடியும். ஒரு இடத்துல வந்து உட்காந்துட்டாருன்னு வச்சுங்க, என்ன செய்வீங்க? என்ன செய்ய முடியும்? உங்களுடைய அதிகாரபட்சம் இன்றைக்கி வந்து மோடியோடு நீங்கள் கைகோர்த்து அதிகப்படியாக இராணுவத்தை கூட இறக்குங்க. ஆனால் யார் ஆட்சிக்கு பிரச்சனை? யார் ஆட்சிக்கு பிரச்சனை? இங்கே வந்து நீங்கள் நினைப்பது போல கிடையாது. விஜய் அவர்கள் ரொம்ப நேர்த்தியாக ஒரு விஷயம் சொல்கிறாரு. நேற்று கட்சி ஆரம்பித்தவங்களாம் அடிக்கடி சொல்கிறீங்க எல்லாரும். நேற்று கட்சி ஆரம்பிச்சாலும் முதலமைச்சராக போகிறான்னு. நேத்தடா பிறந்தேன் கேட்டாரா இல்லையா? நேற்று அவர் பிறந்தார். அவர் ரொம்ப சிஸ்டமேட்டிக்காக இந்த விஷயத்தை கவனிச்சுட்டே வரும்பொழுது இல்லை இவங்க சரி செஞ்சுருவாங்க, அவங்க சரி செஞ்சுருவாங்க, இது சரியாயிடும், அது சரியாயிருந்தாக்கா ஒட்டுமொத்தமாக நீங்கள் சேர்ந்து கொண்டு செய்யக்கூடிய வேலைகள் அட்டுழியம் வந்து உச்சபட்சத்தில் இருக்கும்பொழுது என் மக்களுக்காக இப்படி ஒரு நபர் வந்து நிற்கிறான்றது மக்கள் எதிர்பார்க்குறாங்க. நீங்கள் இன்றைக்கி ஒரு மெயின் ஸ்ட்ரீம் மீடியா வந்து விஜய் வந்து ஸ்டாலினை குறித்து பேசிய பொழுது, கடுமையாக பேசிய பொழுது லைவை கட் பண்ணிட்டாங்க. தெரியுமா உங்களுக்கு? இது மெயின் ஸ்ட்ரீம் சார், விளையாட்டு கிடையாது. லைவ் அப்படியே கட் பண்ணிட்டான். அப்போ எவ்வளவு நெருக்கடி கொடுக்குறீங்க, எவ்வளவு ப்ரெஷர் கொடுக்குறீங்க, மக்களுக்கு தெரியாதா? லைவை கட் பண்ணால் நீங்கள் மறைச்சிட முடியுமா? மக்கள் மனசில் கூடிய வழி அழிச்சிட முடியுமா? எதையெல்லாம் மேற்கோள் காட்டுறாரு? பெண்கள், குறிப்பாக விவசாயிகள், சிறுபான்மை மக்கள், இஸ்லாமியர்கள், கிறிஸ்தவர்கள், இங்கே போராடக்கூடிய ஜாக்டோஜியெல்லாம் வந்து ரொம்ப தெளிவாக சொல்லியிருக்காரு. அதை தாண்டி வந்து போராடாத நபர்கள் யார்? இந்த ஆட்சியில் வந்து பிணங்கள் மட்டும்தான் எழுந்து போராடாத ஒரு சூழல் இருக்கிற தவிர கருவில் இருக்க குழந்தை வரைக்கும் போராடி மாண்டது தான் நம்ம பார்த்தோம் பொழுது இந்த நபர்களை கபலீகரம் செய்வது என்னுடைய நோக்கமாக இருக்கிறது. இனி சண்டை என்பது எனக்கும் திமுகவிற்கு தான். பிற நபர்கள் ஓரம் போ, மோடிஜி நீங்கள் வந்து உங்களுடைய பானிபூரி வியாபாரம் நம்ம ஊரில் செல்லுபடி ஆகாது அப்படின்னாச்சு. புரியுதுங்களா? உங்கள் வியாபாரத்தை உங்கள் ஊரில் வச்சுக்கோங்க. உங்களுடைய மக்கள் இங்கே வந்து நிற்கிறான பொழுது நீங்கள் அந்த டோட்டல் ஃபெயிலியர் நீங்கன்றது புரிஞ்சுக்கங்கன்றார். எதற்காக தமிழ்நாட்டை நோக்கி வட மாநிலத்தவர் இவ்வளோ பேர் வரணும்? அப்போது ஒரு விஷயம் நல்லா தெரியுது. உனக்கு வந்து அங்கே வேலை வாய்ப்பு ஏற்படுத்தி கொடுக்க துப்பு கிடையாது. கரெக்டுங்களா? உனக்கு வந்து எந்த மாதிரியான சிஸ்டமேட்டிக்காக அவனுக்கு கொடுக்கல. அவனுக்கு நீ என்ன அறிவை ஊட்டி வளர்த்த, மும்மொழி கொள்கை அதுன்னு பேசுறியே, அவன் என்ன தெரிஞ்சுக்கிட்டான்? அங்கே உள்ள காரணம் இங்கிலீஷை படிக்க சொல்லுங்கள் பார்ப்போம். நீங்கள் நல்லா பார்த்துங்க. அவனுங்க பாடம் நடத்தின லட்சத்துலேருந்து எல்லாமே நம்ம பார்த்துருக்கோம் பல விஷயங்கள். ஸோ எந்த ஒரு வளர்ச்சியுமே கொண்டு வராமல் நீங்கள் ஊடகத்தை வைத்துக்கொண்டு வளர்ந்தது போல் வந்து ஒரு காட்சி அமைப்பு படுத்துறீங்க இல்லையா? அதை வந்து திமுக இங்கே செய்துனாக்கா மோடி அவர்கள் அங்கே செய்கிறாங்க பொழுது 2 பேரையும் பேர் சொல்லலை பயம்னு சொல்லிட்டு இருந்தீங்க. நேரடியாக அடிச்சிட்டார்ல. எனக்கு எந்த பயமும் இல்லைடா, என்கிட்ட ஊழல் இல்லை, என்கிட்ட குற்றச்சாட்டு கிடையாது, நான் வந்து உங்களை மாதிரி கனிம வளர்த்துறதுல கொலை பண்ணல, கொள்ளையடிக்கலை, கோடி கோடியாக சொத்து சேர்த்து வைக்கல, நான் பொழைச்சேன் டேக்ஸ் கட்டியிருக்கிறேன், வா நீ நான் பேசிக்கலாம். இதில் ஆதவர்ஜன் சொன்னது பார்த்தீங்களா? இழுத்தாரு சிவப்பு பூதத்தை, ரெட் ஜெயின். முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் செந்தில் அவர்கள் வந்து ஒரு விஷயத்தை பதிவு பண்ணியிருக்கிறாரு அவருடைய ட்விட்டர் பதிவில். என்ன அப்படின்னா, இது மீன் குழம்பு மாதிரி ஆனால் மீன் இல்லை, இது மட்டன் குழம்பு மாதிரி இது மட்டன் இல்லை, இது இறால் மாதிரி ஆனால் இது இறால் இல்லை, இது அரசியல் மாதிரி ஆனால் அரசியல் இல்லை அப்படிங்கிற இதில் வந்து தாவேகாவை வந்து கலாய்த்திருக்கிறார். உங்களுடைய பதில்? தாவேகா இல்லைங்க, டிஎம்கேவை கலாய்ச்சிருக்காரு. புரியல உங்களுக்கு? இது அரசியல் மாதிரி அரசியல் இல்லை. இவங்க எதை பார்க்க சொன்னால் முழுக்க ஒன்று திங்கிறத பற்றி பார்க்குது திமுக, இன்னொரு பக்கம் இடுப்பு பார்க்குறாங்க, பொம்பளை பற்றியே பார்க்குது பிஜேபி. இவ்வளோதான், நல்லா புரிஞ்சுக்கோங்க. இது வந்து மீன் குழம்பு மாதிரி மீன் இல்லை, இது மட்டன் மாதிரி ஆனால் மட்டன் இல்லை, இது இறால் மாதிரி இது இறால் இல்லை, இது ஆட்சி மாதிரி நான் ஆட்சி இல்லை, இது அப்பா மாதிரி அப்பனே கிடையாது. புரியுதுங்களா எவ்வளோ மோசமாக நடந்துட்டு இருக்குன்ட்டு? இவர்கள் செய்யக்கூடிய இந்த வாய்ஜால வித்தைகள்லாம் வந்து ஈடுபடாது.
விஜயோடைய ரசிகர் இருக்கான்ல, ஒருத்தன் போது உங்களை பங்கம் பண்ணுறதுக்கு நீங்கள் வந்து தர்க்க ரீதியாக பேசுங்கடான்னு சொல்கிறோம். இங்கே அறிவு சார்ந்து பேசுங்கள், அறம் சார்ந்து பேசுங்கள், இயற்கை சார்ந்து பேசுங்கள், பெண்களை பற்றி பேசுங்கள், பெண்களுக்கு பாதுகாப்பை குறித்து பேசுங்கள், கல்வியை பற்றி பேசுங்கள், தொழில் மேலாண்மை பற்றி பேசுங்கள். இங்கே இருக்கக்கூடிய தன்னாட்சியை இங்கே எப்படின்னாக்கா நமக்கு தற்சார்பு முறையை இங்கே அழிச்சு வச்சிருக்கிறீங்க, அதை குறித்து பேசுங்கள். அடுத்த தளத்திற்கு பிள்ளைகளுக்கு என்னத்தை கற்றுக் கொடுக்க போறீங்கன்னு பேசுங்க. திராவிட மாடல் இது வரைக்கும் இந்த 4 வருஷம் என்ன செஞ்சுன்னு பேசுங்க. இதையெல்லாம் பற்றி பேசுறது துப்பு இல்லாமல் ஒட்டுமொத்தமாக விஜயை பற்றி பேசுகிறீங்கன்னாக்கா நாகரிகமாக பேசுங்கள். நீங்கள் அநாகரிகமாக பேசுவதோ வந்து நீங்கள் விஜய் வந்து காழ்ப்புணர்ச்சியில் பேசுவதோ, நீ என்னப்பா செஞ்சிருக்க 4 வருஷம் அதை பற்றி பேசுப்பான்னு கேட்குறேன். நானும் டிபேட்டுக்கு வரேன்டான்னு சொல்கிறேன். இவங்க அதை பற்றி பேசுறதே கிடையாது. ஒரு டிபேட்டில் உட்காந்தோம் தெரியுமா உங்களுக்கு, திமுக சார்ந்த முக்கியமான நபர்லாம் வந்திருந்தாங்க. 4 வருட ஆட்சி மக்கள் பெற்றதும் இழந்ததும் சொல்லி பேசணும். அதை பற்றி பேசுகிறான்னா அதை பற்றி கடைசி வரைக்கும் பேச மாட்டான். மணிப்பூர்ன்றான், குஜராத்ன்றான், அங்கன்றான், இங்கேன்றான், மோடின்றான், இப்படி தான் பேசுகிறாங்க தவிர திமுக இது குறித்து பேசவே மாட்டேங்குது. பிஜேபியை பற்றி ஏதாவது பேச சொல்லுங்கனாக்கா பிஜேபி வந்து இவர்கள் செஞ்ச ஊழல் குறித்து பேசுகிறாங்க. ஆனால் அதே விஷயத்த அவங்க செஞ்சுருக்காங்க, அதை பற்றி பேசினாக்கா அது இங்கே நடக்கலைல்ல, அங்கே தான் நடச்சுன்றான். புரியுதா உங்களுக்கு? அப்போது எதற்காக 2 பேரும் பாசிசம் பாயசம்னு சொல்கிறது? இப்போ பாசிசத்தை பாயசம் வேணான்ட்டு இப்போ ஆதவர்ஜன் இன்னொரு வார்த்தையை பயன்படுத்தியிருக்காரு பார்த்தீங்களா? என்ன சொல்லியிருக்காரு? பாசிசன்ற வார்த்தையை பயன்படுத்த விட இவர்கள் வந்து நாசிஸ்ட்னு சொல்லுங்கள், கிட்டத்தட்ட எல்லாத்தையும் நாசம் பண்ணி வச்சுட்டாங்க, இவங்க நாசிஸ்ட்னு சொன்னால் பொருத்தமாக தானே இருக்குன்ற மாதிரியான ஒரு விஷயங்கள் போகும்பொழுது இவர் இந்த பக்கம் அமர் பிரசாத்தா, அவர் ஒரு பக்கம், அவரும் பார்த்தீங்கன்னா அவர் சோரை பற்றி தான் பேசி வச்சுருக்கிறது. ஜோக்கர்ஸ்னு டிவிக்கு ஈக்குவல் ஜோக்கர்ஸ் தான். யாருப்பா ஜோக்கரு? வா இங்கே வா, இங்கே வா, நீ எதுக்கு ஓடி ஒளிஞ்சு பேசுவோமா? இல்லை, சினிமா ஹீரோல இருந்து இப்போ ஸ்க்ரீன் டு பொலிட்டிக்கல் ஜோக்கர் அப்படிங்கிற மாதிரி மாறி இருக்காரு. அதுதான் சொன்ன பொலிட்டிக்கல் இந்த டிரான்ஸ்ஃபர்மேஷன் வந்து விஜய் பண்ணியிருக்காரு. சட்டை அவுத்துட்டு பைத்தியக்கார மாதிரி சாட்டில் அடிச்சது யார் ஜோக்கரு? இங்கே மக்கள் வந்து செத்துக்கிட்டு இருக்கும் பொழுது விளக்கேற்றுங்க கைத்தட்டுங்கன்னு சொன்ன ஜோக்கர் யார்? பேசுவோம். இங்கே வந்து நீங்கள் ஜோக்கர் தனமாக என்ன செஞ்சீங்க, எதுக்கு ஓடி ஒளிஞ்சிங்க, என்னென்ன விஷயம் செஞ்சீங்க, அதை பற்றி பேசுவோமா? நீங்கள் சண்டை செய்யணும்னு முடிவு பண்ணிட்டா தர்க்க ரீதியாக சண்டை செய்யணுமே தவிர அறிவட்ட நபர்கள் போல் சண்டை செய்யக்கூடாது. அதுதான் இங்கே பெரிய இருக்கக்கூடிய நடைமுறை சிக்கல். நீங்கள் இப்போ என்ன பண்ணுவீங்கனாக்கா நல்லா யோசிச்சு பாருங்கள். அதிமுக விட்டுருவாங்க, டிஎம்கேவும் பிஜேபி இப்போ ஒரு கை கோர்க்கும் பாருங்கள், அப்படியே ஒட்டி பிறந்த ரெட்டை குழந்தை போல் இப்போ ஒன்று சேருவாங்க பாருங்கள். 2 பேரும் ஒன்று சேர்ந்து பின்னி பிணைஞ்சு விளையாடுவாங்க. இந்த நிமிடத்தில் எடப்பாடி யோசிச்சிருப்பார், நம்ம அமித்ஷாவை பார்த்தது இருக்கக்கூடாது, இவர்கள் கொடுத்த அழுத்தத்தின் பேரில் பார்த்துட்டோம், அது எவ்வளோ பெரிய எதிர்வினையாற்றிருக்கு. மக்கள் மத்தியில் போய் கருத்து கேட்கும் பொழுது இவர் என்ன சொன்னார், இப்போ என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கிறாரு, எதுக்காக போனீங்க, மோடியும் அமித்ஷாவும் தமிழ்நாட்டுக்கு வந்து குத்த வச்சு கூப்பிட்டப்போ போகாதால் நீ தேடி போயிருக்கேன்னா ஏன் பொண்ணு எங்களுக்கு தெரியாதா, கூட்டணிக்காக தானே போயிருக்கணும் பொழுது இப்போ யோசிப்பார். நிச்சயமாக எடப்பாடி அவர்கள் யோசிப்பார். களம் மாறுவதற்கான பல வாய்ப்புகள் இருக்குது. நான் முன்னே சொன்னதான் குகன், விஜய் என்றைக்கு களத்தில் இறங்குறாரோ அன்றைக்கு அரசியல் மாற்றத்திற்கு மிகப்பெரிய ஒரு லெவலில் ஒரு சேஞ்ச் ஒரு நடக்கும்ட்டு இவர்கள் நல்லா யோசிச்சு பாருங்கள். இப்போ திமுக வந்து பேச ஆரம்பிச்சிட்டாங்களா? திமுகவுக்கு கீழே இருக்கக்கூடிய நபர்கள்லாம் யார்? காங்கிரஸ், கம்யூனிஸ்ட், மார்க்சிஸ்ட், விடுதலை சிறுத்தை, தமுமுக, இந்தியன் முஸ்லீம், திக, வைகோ, வேல்முருகன் எல்லா நபரையும் இப்போ களம் இறக்குவாங்க. இந்த பக்கம் அந்த பக்கம் பிஜேபி யாராக இருக்கும்? அஸ்யூஷுவல் அது போல் இந்த பக்கம் பாமக, இந்த பக்கம் தேமுதிக, அதுக்கப்புறம் ஐஜேகே, அதுக்கப்புறம் ஜிகே வாசன், ஒட்டுமொத்த நபரில் பேச வைப்பீங்க. அப்போது 2 பேரும் செய்த தவறுகளை மறைப்பதற்காக நீங்கள் வந்து ஒட்டுமொத்தமாக விஜய் மீது தாக்குதல் நடத்துறீங்களே தவிர இத்தனை ஆண்டு காலமாக நீங்கள் என்ன செஞ்சுருக்கீங்க, என்ன செஞ்சு வச்சுருக்கீங்க, அதை பற்றி பேசலாம் வாங்கன்னா அதை பற்றி பேசுறது தயாராக இருக்கும் பொழுது சண்டை தொடங்கி விட்டுச்சு. வெளிப்படையாக அவங்க 2 பேரும் அடிச்சிட்டாரு. இனி வந்து போர் தான், அதில் ரொம்ப தெளிவாக இருக்கிறோம். நீங்கள் இந்த என்ன சொல்கிறது சைடிஸ் தொட்டுப்பாங்க இல்லை, அப்போ அந்த மாதிரி வந்து பிஜேபி லைட் அப்போ போய் தொட்டுட்டே தூக்கி போட்டுருவாங்க பசங்க. டிஎம்கே தான் முழு புலக்க போகிறாங்க. இதில் எச்ராஜெல்லாம் நீ என்னென்ன குதிப்பாருன்னு நீங்கள் யோசிச்சு கூட பார்க்க முடியாது. தெரியுங்களா? அவரை சும்மாவே இந்த மண்டமேர் அப்படி ஆட்டிகிட்டு ஒரு மாதிரி பயங்கரமாக பேசுவார், கவனிச்சிருக்கீங்களா? இப்போ வந்து அவருடைய உச்சபட்ச அவதாரத்தெல்லாம் நீங்கள் பார்ப்பீங்க. ஏன்னாக்கா மோடிக்கு விசுவாசத்தை காட்டணும்ல, அதை ஒரு சின்ன சொன்னார் தெரியுங்களா? ஒருத்தன் வந்து இங்கே சாட்டில் அடிச்சிருக்கேன், நமக்காக ஒரு ஊருக்குள்ள ஒரு பயக்குள்ள சாட்டில் அடிச்சுட்டு சுற்றிட்டு கிடக்கு அப்படின்ற மாதிரி ரெட் ஜெயிண்ட் அவர் சொன்ன பேச்சு விஷயமா இருக்கட்டும். அதே போல் எங்களை சொல்கிறீங்களா ஸ்ட்ராட்டஜின்னு சொல்லிட்டு நீங்கள் என்ன செஞ்சு வச்சுருக்கீங்க, யாரெல்லாம் வந்து டைப் பண்ணியிருக்கீங்க, என்ன மாதிரி பண்ணிருக்கீங்க, ஸோ ஐபேக்கில் வந்து என்னென்ன செஞ்சு வச்சுருக்கீங்க, ஒட்டுமொத்தமாக அடிச்சும் பொழுது ஆதவ அடிச்சாடி நம்ம முன்னாடி சொன்ன மாதிரி 100 வாளால் அடிப்பார்னு பார்த்தா அவரே 1000 வாளாக்கு போனார். விஜய் அவர்கள் வந்தார், 10,000 வாழை வச்சுட்டு கூட 2 அணுகுண்டு டப்புன்னு வெடிச்சு நீங்கள் கதற ஆரம்பிச்சிட்டாங்களா? ஒன்று திமுக, இன்னொன்று பிஜேபி ஆச்சுல. மற்றற்ற மகிழ்ச்சி. வீட்டில் கிளவி ஒப்பாரி வைக்கிற மாதிரி ஒப்பாரி வைப்பாங்க. நம்ம என்ன பண்ணலாம், 2 நாளைக்கு அப்படி சாஞ்சிட்டு அழகாக ரிலாக்ஸாக எல்லாத்தையும் பார்த்து ரசிக்கலாம்.
எவ்வளோ அழுகுறாங்க, எவ்வளோ அழுகு பண்ணுறாங்க, தேவைப்பட்டால் சொல்லுங்கள், டிசி வாங்கி அனுப்பிச்சி விட்றேன், அவ்வளோதான் பண்ண முடியும். நம்ம தமிழ்நாட்டில் வந்து டிஎம்கே வெர்சஸ் டிவிகே தான் வந்து இனிமேல் அரசியல் களம் அப்படின்னு சொல்லியிருக்காரு விஜய் அவர்கள். ஆனால் திமுகவுக்கு அடுத்த நிலையில் வந்து அங்கே அதிமுக தான் வந்து இருக்கு. ஆனால் இது குறித்து ஒரு செய்தியாளர் வந்து முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமாரன் பேசும்போது அவர் என்ன சொல்றாரு அப்படின்னா, அதிமுக ஆட்சியில் இருக்கும்போது அப்போ ஒரு கட்சி தொடங்கப்பட்டுச்சு அப்படின்னா அதிமுக வெர்சஸ் அவங்க தான் அப்படின்னு சொல்லுவாங்க. இது ஒரு கட்டமைப்பு வந்து கட்டப்படும். அதே போல இப்ப இன்னைக்கு திமுக ஆட்சியில இருக்கு, திமுக வெர்சஸ் டிவிகேன்னு அவர் வந்து சொல்லியிருக்கிறாரு. ஆனா தமிழ்நாட்டு அரசியலை பொறுத்த வரைக்கும் எப்பவுமே ஏடிஎம்கே வெர்சஸ் டிஎம்கே தான் அப்படிங்கிறது வந்து அவர் குறிப்பிட்டிருக்காரு. அப்படி பார்க்கும்போது இத எப்படி தாவேகா எடுத்து? நீங்க யார் ஜெயக்குமாரா? ஜெயக்குமார் அண்ணன் எதுக்கு தேவையில்லாமல் சிக்கிறாருன்னு தெரியல. வேலை வாங்கி கொடுக்குறேன்னு சொல்லி வந்து ஒரு பிள்ளைய பேசலாமா வேணாமா? ஏன் பர்சனலா? அது பர்சனலாக ஊடகத்தில் வந்த செய்தி நான் சொல்கிறது. அவர் பர்சனலாக எங்கெங்கே போனாலும் பேச மாட்டேன், அது எனக்கு தெரியாது, அது எனக்கு தேவையும் இல்லை. அப்போது நல்லா ஒரு விஷயம் புரிஞ்சுக்கோங்க, இதை நான் பேசுவேன்னு சொல்ல வரல சார், எனக்கு அது தேவையில்லை. பசங்க எடுத்து பேசுவானுங்களே, அந்த கதர்ன ஆடியோ இன்னும் இருக்குது நெட்டில். ஒரு லேடி கதர்னாங்கல்ல, என் பிள்ளைய நம்பி தானே அனுப்பிச்சு அப்படி பண்ணிட்டு யாருக்கும் சொல்லாமல் வா பேசிக்கலாம்னு சொன்னார்ல, இந்த மாதிரியான பல விஷயங்கள் எடுப்பாங்களே, என்ன செய்வீங்க? இங்கே பிரச்சனை என்னென்னு புரியுதா? 2 பேரும் செய்த தவறுகளை மறைப்பதற்கு தான் நீங்கள் பேசுகிறீங்களே தவிர 2 பேரும் நியாயப்படி பேசுங்க. நீங்கள் எந்த நோக்கத்திற்காக உள்ளே வந்தீர்களோ அதை குறித்து பேசுங்கள். எந்த நோக்கத்தோடு ஒரு கட்சி ஆரம்பிக்கப்பட்டதோ அது குறித்து செய்யுங்கன்னு சொன்னாக்கா அது குறித்து பேசுவதற்கு இல்லை. நான் தான் சொன்னேன்ல, இன்னைக்கு கதறைகள் உச்சபட்சமாக இருக்கும். எனக்கெல்லாம் வந்து என்ன சொல்கிறது, பிறை தெரிந்ததுக்கு பிறகு நமக்கு ரம்ஜான் கொண்டாடுவோம். அந்த மாதிரி இன்றைக்கி விஜய் பேசினதுக்கப்புறம் எனக்கு என்னமோ இன்றைக்கி தான் நமக்கு ரம்ஜான்ற மாதிரி ஒரு மற்றற்ற மகிழ்ச்சி. ஏன்னா நான் எதிர்பார்த்தது இதுதான். இப்படி ஒரு தலைவன் சமகாலத்தில் இனிமேட்டு வர முடியுமா? இந்த 2 முதலைகளுக்கு மத்தியில் 2 பெரிய கபலீகரம் செய்யக்கூடிய இந்த கூடாரத்துக்கு மத்தியில் ஒரு ஆள் வந்து இவங்க எல்லாத்தையும் எதிர்ப்பதற்கான வாய்ப்பு இருக்கான்னு நினச்சும் பொழுது அன்எக்ஸ்பெக்டட் நான் வந்து விஜய் வந்து உள்ளே வந்து இந்த நேரத்தில் வருவான்றது, அரசியலுக்கு வருவார்னு தெரியும். நான் இந்த நேரத்தில் எல்லாத்தையும் உதறி தள்ளிட்டு வந்து நின்னார்ல, இந்த வளர்ச்சி தமிழ்நாட்டுக்கு அவர் ஏற்படுத்தக்கூடிய மாற்றம் என்பது நாளைக்கு வந்து டிவிகே என்பது தமிழ்நாட்டை தாண்டி தேசிய கட்சியாக வளர்வதற்கான எல்லா வகைக்கும் வித்துடும். ஒரே ஐக்கான் நீங்கள் பாருங்கள், மோடியை வச்சு இன்ன வரைக்கும் பிஜேபி ஓட்டுதா இல்லையா? எம்ஜிஆர் வச்சு அப்புறம் ஜெயலலிதா வச்சு நீங்கள் செஞ்சீங்களா இல்லையா? கலைஞருக்கு அப்புறம் ஸ்டாலின் வச்சு செஞ்சீங்களா இல்லையா? அதே போல் விஜய் தான் ஒவ்வொரு கட்சிக்குமான அடையாளமாக இருப்பாரே தவிர அந்த அடையாளத்தை உங்களால் ஒருபோதும் வந்து கபலீகரம் செய்யவே முடியாது. என்ன சார் போராட்டம் நடத்துறாங்க, எல்லாரும் நடிக்கிறாங்க அப்படிங்கிறதுல வந்து குறிப்பிட்டிருக்காரு ஆதவ அர்ஜுனா. இது வந்து உண்மையாக போராடக்கூடிய போராளிகளை வந்து கொச்சைப்படுத்தும் விதமாக ஆகாது. எத்தனையோ கட்சிகள் வந்து மக்களுக்காக பல போராட்டங்களை வந்து முன்னெடுக்கிறாங்க. சிபிஎம், சிபிஐ, இன்னும் பல கட்சிகளை வந்து முன்னெடுக்கிறாங்க, அதிமுக உண்டு. ஸோ இப்போ அவங்களெல்லாம் வந்து கொச்சைப்படுத்தும் விதமாக அது ஆயிராதா? அங்கே பாருங்களேன், 2 திருட்டு போய் உட்காந்துருக்காங்க அப்படின்னு சொன்னாக்கா திருடன் தான் புலம்பணும், நல்லவன் புலம்ப போகிறான். அவன் திருடன்னு சொல்கிறான், நமக்கு இல்லை நம்மளை சொல்ல ஏன் நல்லவன் நினைப்பான்னு நினைக்க மாட்டானா? நினைப்பானா இல்லையா சார்? அங்கே 2 திருட்டு போய் போகிறான்னொடனே டப்புன்னு திரும்பி வந்து நீங்கள் வந்து குதிக்கிறீங்கனாக்கா எப்படி யார் குதிப்பான்னு ஒரு விஷயம் இருக்குது. இவர் சொன்னது போலி போராளிகள். இன்றைக்கி வந்து பெரியாரிஸ்ட் பேரில் வந்து போலியாக போராடக்கூடிய நபர்களாக இருக்கட்டும், திராவிட மாடல் ஆட்சியில் வந்து இவர்கள் வந்து கலைஞர் கொண்டு வந்தார், எங்களுக்கு இதெல்லாம் சொல்லிக் கொடுத்தாரு, பெரியார் அதை சொல்லிக் கொடுத்தாரு, அண்ணா அதை சொல்லிக் கொடுத்தாரு, நான் அது எதையுமே இப்போ செய்யாமல் இன்றைக்கு என்ன மாதிரி போய் கொண்டிருக்கிறது. இன்றைக்கி வந்து ஆர்எஸ்எஸ் தமிழ்நாட்டில் இவ்வளோ பெரிய வளர்ச்சி பெற்றிருக்குன்னு சொல்லி நீங்கள் பேசியிருக்காங்க பொழுது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும் 2 பேரும் எவ்வளோ இணக்கமாக இருக்கான்னு சொல்லிட்டு. அப்போது சித்தாந்த ரீதியாக அடிபட்டு விட்டு போலியாக ஒரு கபல் நாடகம் ஆடுவது ஒரு விஷயம் பூதாகரமாகும் பொழுது திமுகவை காப்பாற்றுவதற்காக அண்ணாமலை களமிறங்கி சாட்டில் அடிச்சுக்கிறதா இருக்கட்டும், அண்ணாமலை சைடில் வந்து பிஜேபி நாளைக்கு ஏதாவது ஒரு பிரச்சனை நடந்துச்சுனாக்கா அந்த இடத்துல திமுக ஒரு விஷயத்தை கையில் எடுப்பதாக இருக்கட்டும், 2 பேரும் போலியாக ஒரு நாடகத்தை அரங்கேறி எங்களை ஏமாற்ற பார்க்குறீங்களா? எங்கள் பாதிக்கப்பட்ட பெண் குழந்தைக்கு எஃப்ஐஆர் ஃபைல் பண்ண மாட்டீங்க, பெற்றோரை நிர்வாணப்படுத்த அடிக்கிறீங்க, அண்ணாநிசி விவகாரத்தில் நீங்கள் வந்து தரவுகளை வெளியிட்டு அந்த பெண்ணை வந்து கேவலப்படுத்த நினைக்கிறீங்க, கூடுதலாக எந்த பெண்களும் வந்து கம்ப்ளைண்ட் பண்ண முடியாத அளவுக்கு பார்த்துக்கிறீங்க. இந்த நொடி வரைக்கும் செந்தில் பாலாஜி தம்பி காணாமல் உங்களால் நம்ப முடியுதா சார்? நம்ப முடியுதா? அவர் என்ன லில்லிபுட்டு மாதிரி இத்தனையாண்டா இருப்பார், தூக்கி அப்படியே பாக்கெட்டில் வச்சுட்டு எங்கே வேணாலும் மறைச்சி வைக்கிறதுக்கு? இல்லை 5 அடி 5.5 அடி ஆளை வந்து காணன்னு சொல்கிறது அது தமிழ்நாட்டில் எவ்வளோ பெரிய இது. செந்தில் பாலாஜின்றது யாருன்னு உங்களுக்கு தெரியும். இன்றைக்கி ஸ்டாலின் வந்து தன் மகனை விட மிகப்பெரிய லெவலில் உச்சி முகுந்து பாராட்டக்கூடிய செந்தில் பாலாஜியோடைய தம்பியை காணா எப்படி சார் நீங்கள் அமைதியாக இருப்பீங்க? ஸ்டாலின் துடிச்சு வச்சுருக்கணுமா இல்லையா? என்ன நீங்கள் வந்து அவரை பாராட்டிட்டு இருக்கீங்க? இந்நேரம் துடிச்சு வச்சு கண்டுபிடிச்சிருக்கணுமா இல்லையா? அப்போ காணன்னு சொன்னால் நம்புற மாதிரி இருக்கா? இதுதான் போலி போராளிகள். இவர்களுக்கு தேவை என்றால் எது வேணும் செய்வார்கள். ஸ்டாலின் அவர்களுக்கு காவலராக பணிபுரிந்த நபருக்கு உயிருக்கு பாதுகாப்பு இல்லாமல் வீடியோ போட்டுட்டு நீங்கள் கொல்லப்பட்டார் பொழுது அடுத்தடுத்து பல நபர்கள் வீடியோ போட்டுக்கொண்டே இருக்கிறார்கள் பொழுது இன்றைக்கு சவுக்கு சங்கரம் அதே வார்த்தையை பயன்படுத்துகிறார். என்னை கொல்லலாம், எனக்கான உயிருக்கு பாதுகாப்பு இல்லைன்னு சொல்கிறாரு. எப்படி வந்து இந்த சமூகத்திற்குள்ளே 50 பேரை உள்ளே இறக்கி நீங்கள் உள்ளே போய் தண்ணி ஊற்ற வைப்பீங்க? மலம் கலந்த தண்ணீர் எப்படி ஊற்ற வைக்க முடியும்? நல்லா யோசிச்சுக்கோங்க சார். இதற்காக குரல் கொடுத்தது யார் தெரியுங்களா? அந்த கூட்டமைப்பை வச்சிருக்கக்கூடிய தலைவரே சொல்கிறார். எல்லா என்ன சொல்கிறது, ஒப்பந்ததாரத்தில் அடிப்படைக்குள்ள வேலை செய்யக்கூடிய நபர்களும் எங்கள்கிட்ட தான் இருக்காங்க. இந்த துப்புரவு தொழிலாளர்கள் யாருமே சவுக்கு சங்கர் வீட்டுக்கு போகலை. குறிப்பாக ஒரு விஷயம், அவர் திமுக ஆதரவாளர்.
அவரே இவ்வளோ வெளிப்படையாக சொல்கிறாரு போல் இப்போ எந்த அளவுக்கு உங்களுடைய அராஜகம் உச்சபட்சத்தில் போகிறது, கேள்வி கேட்க ஆளுன்னு சொல்லிட்டானே. நான் திரும்பவும் சொல்கிறேன், சவுக்கு அவர்கள் நீங்கள் என்ன செய்யணுன்னாக்கா, ஒரு பத்திரிகை துறையில் இருந்து கொண்டு நீங்கள் வந்து அரசியல்வாதி போல் செயல்படுவது என்பது இங்கே வந்து சாத்தியப்படாது. அதனால் ஒரு அரசியல்வாதியாக இருந்து கொண்டு பத்திரிகை துறையை நடத்த முடியும். கலைஞர் உதாரணம். உள்ளே வாங்க, வெல்கம் டு பாலிடிக்ஸ், உங்களுக்கு இந்த துறை போதும், உள்ளே வாங்க, உங்களுக்கு பிடித்த கட்சியில் சேருங்கள், ஒரு அரசியல் பின்புலத்தில் வாருங்கள், இப்போ சண்டை செய்யுங்க, உங்களை எப்படி தர்றான்னு பார்ப்போம். நான் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் நான் அவளுக்கு அவ்வளோ அதான் சொல்ல முடியும். இதுவரை உங்கள் பல்வேறு கருத்துக்கள் கொடுப்பேன். நன்றி சார். நன்றி.